ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படி சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ என்னென்னு பார்க்குறீங்களா, சாமி கும்பிட்றதுங்க. ஸோ இது மாதிரி நான் இன்ன வரைக்கும் நான் சாமி கும்பிட்டதே இல்லை. இப்போ தான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் இது மாதிரி வந்துட்டு நான் கும்பிட்றேன். ஸோ எனக்கு அன்றைக்கி ரொம்ப ஹாப்பி. எப்படின்னா, இந்த 6 வெத்தலை இருக்குது பார்த்தீங்களா, 6 வெத்தலையை வந்துட்டு வச்சுட்டு அதுக்கு சந்தனம் போட்டு குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அது மேலே அகல் விளக்கு வந்துட்டு 6 அகல் விளக்கு வந்துட்டு ஏற்றி வச்சேன். ஸோ இது வந்துட்டு செவ்வாய்க்கிழமை வந்து ஏற்றி வச்சோம் அப்படின்னா வந்து முருகன்கிட்ட நம்ம எது வேண்டுறோமோ அது வந்துட்டு கூடிய விரைவில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை. அது மாதிரி நம்மளும் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ட்ரை பண்ணேன். ஸோ நல்லாவே தான் இருந்தது, சூப்பராக தான் இருக்குது. ஸோ அன்றைக்கி விரதம் மாதிரி இருந்து காலையிலே வந்துட்டு எல்லாமே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அன்றைக்கி படையல் போட்டெல்லாம் வந்துட்டு நான் கும்பிட்டேன். ஸோ இது வந்து காலையிலேயே முடிச்சுட்டு ஒரு 10:30 இருக்கும். உட்காந்து நான் மனசில் என்ன நினைக்கிறேனோ அதை அப்படியே வந்துட்டு கடவுள்கிட்ட வந்துட்டு மனசார வந்து வணங்கி நான் கேட்டேன். ஸோ அன்னைக்கு டேவே எனக்கு ரொம்ப ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருந்தது, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக வந்து இருந்தது. ஸோ மனதுக்கு ரொம்ப நிம்மதியாகவும் இருந்தது, ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது. 2 குத்து விளக்கு ஏற்றி வச்சேன், 6 அகல் விளக்கு, இந்தாண்ட ஒரு காமாட்சியம்மன் விளக்கு, அந்தாண்ட ஒரு காமாட்சியம்மன் விளக்கு, அது கிட்ட ஒரு பெரிய அகல் விளக்கு வந்துட்டு ஒன்று இருக்கும். ஸோ இது எல்லாமே சாமிக்கு உண்டான திங்ஸ் வந்து அன்றைக்கி சக்கரை பொங்கல் படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்கரை பொங்கல்கள்லாம் என்னென்ன திங்ஸ் வேணுமோ அந்த திங்ஸ் எல்லாம் வந்துட்டு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், க்ளோஸ்அப்பில் பாருங்கள். ஸோ இதுதான் வந்துட்டு சாமி ஃபோட்டோக்கு வந்துட்டு ஒவ்வொரு பூ வந்துட்டு சாமந்தி பூ வச்சேன். ஸோ ரோஜா பூ வச்சேன். இந்த ரோஜா பூ இதழெல்லாம் ஃபுல்லாக அப்படியே உதுத்து விட்டு அப்படியே அது ஃபுல்லாக அந்த வெத்தலைக்கு மேலேயும் வந்துட்டு நான் வந்துட்டு போட்டோம். அந்த விளக்கேற்றி வச்சு பார்த்தீங்களா, ஸோ அந்த முக்காலுக்குமே நான் வந்துட்டு போட்டேன். இதுதான் வந்துட்டு நான் ரெடி பண்ண திங்ஸ் எல்லாமே வந்துட்டு பழம் வச்சு சக்கரை பொங்கல், சுண்டல், பொரியல், குழம்பு, ரசம். ஸோ இதுதான் என்னால் அன்றைக்கி வந்துட்டு பண்ண முடிஞ்சது. இந்த ஃபாஸ்டிங் இருந்துட்டு இதை பண்ணுறதே எனக்கு ரொம்ப பெருசாக அப்படி இருந்துட்டு தோணுச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து உடம்பு கொஞ்சம் வீக்கு, அதனால தான் வந்து இப்படி சொல்கிறேன். பட் ஆனால் அதை வந்துட்டு ஃபுல்ஃபில்லாக வந்துட்டு நான் முடிச்சிட்டேன். வந்து ஒவ்வொரு டைமில் வந்துட்டு ஓகே நம்ம நினச்சதெல்லாம் நடந்துடும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துட்டு ஓவர் கான்ஃபிடென்ட் எனக்கு வந்துட்டு வந்துடுச்சு. ஸோ அவ்வளோ ஹாப்பியாக வந்துட்டு இருந்தது. அந்த இலை போட்டு எல்லாம் ஒவ்வொன்றா வந்து வைக்க நம்மளுக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருந்தது. எனக்கு வந்து ஃபாஸ்டிங் வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம் நம்ம வந்து அப்படின்னு சொல்லி அங்கே கும்பிட்டுட்டு அங்கே ஹாலில் ஒரு விநாயகர் வந்து ஃபோட்டோ இருக்கும், வந்துட்டு அங்கே கும்பிட்டு கிச்சன் போயிட்டு ரூம் போயிட்டு அதுக்கப்புறம் வெளியிலலாம் வந்து தீபாராதனை வந்துட்டு காட்டிகிட்ருக்கிறேன். பையன் தான் அதில் வந்துட்டு மணி அடிக்கிறாப்புல. ஸோ அந்த மணி அடிக்கிற சவுண்டு வந்துட்டு ஒரு மாதிரி அதாக கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு அதை ரெடியூஸ் பண்ணிவிட்டேன் சவுண்டை வால்யூம் வந்து. ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு இங்கே கொண்டாந்து வச்சு எல்லாத்துக்கும் காமிச்சு விட்டு சாமிக்கும் அந்த இதை எடுத்து கன்னத்துக்கு ஒத்தி விடுவாங்களா, ஸோ அதேமாரி அப்படியே காமிச்சிட்டு அப்புறம் நாங்களெல்லாம் எடுத்துக்கிட்டு திருநீறு குங்குமம் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இலையெல்லாம் எடுத்து வைக்க சாப்பிட வந்துட்டு ஆரம்பித்தோம். ஸோ மீதி ஒரு இலை வந்துட்டு இருக்கும், அந்த ஒரு இலை வந்துட்டு காக்கா கொண்டு வந்துட்டு வைக்க சொல்லியாச்சு. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு பையன் வந்துட்டு காக்காட்ட கொண்டு போய் வச்சுட்டு வந்தாப்புல. ஸோ மற்றவங்க நாங்கள் எல்லாமே ஒட்டுக்க வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டோம். வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு வீடியோவில் வந்துட்டு நாங்கள் வந்து ஷூட் பண்ணலை. ஸோ உங்கள்கிட்ட வந்து இதெல்லாம் வந்துட்டு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்துட்டு சொல்கிறேன். வந்துட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் இதெல்லாம் வந்துட்டு நடந்தது. ஸோ அதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நானும் பாருங்கள் வந்து கீழே விழுந்து எல்லாம் கும்பிட்டு நானும் ஒத்தி வச்சுக்கிறேன் அந்த தீபாராதனையை வந்து. இந்த சாரீ வந்து இதுக்கு தான் புதுசாக நான் வந்து கட்டினேன் அந்த இதுக்கு. ஸோ இது நான் ஸ்டிச் பண்ண வந்துட்டு ப்ளவுஸ், லென்த்து ப்ளவுஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்துட்டு ஸ்டிச் பண்ணேன். எனக்கு வந்து அது ஸ்டிச்சிங் வந்துட்டு வராது. ஐ மீன் எப்படின்னா லென்த்து கை வந்துட்டு வராது. ஸோ அது எதனாவது ஒன்று சொதப்பலாயிடும். ஸோ இந்த தடவை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து முடிஞ்சுது. ஸோ அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பி. அதை நான் வேர் பண்ணிக்கிட்டு அன்றைக்கி நான் நினச்ச மாதிரி ஃபாஸ்டிங் இருந்து அது ஃபுல்லாக வந்துட்டு நிறைவேற்றிட்டு அந்த டே வந்து கம்ப்ளீட் பண்ணதே எனக்கு ரொம்ப ஹாப்பி. நான் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, பார்க்கக்குள்ளே தெரியுது எனக்கே வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ
அது டயர்டாக இருந்தாலுமே அந்த டைமில் வந்துட்டு பண்ணது எனக்கு பெருசாலாம் ஒன்றும் வந்து காமிக்கல. ஏன்னா அடிக்கடி எனக்கு பேக் பெயின் எடுக்கும் வந்து. ஸோ அந்த பெயின் அன்னைக்கு வந்து அவ்வளோலாம் தெரிஞ்சு கொள்ளல வந்து. நார்மல் டேயில் வந்துட்டு பண்ணியிருக்கவே முடியாது. படுத்திருந்திருப்பேன். பட் ஆனால் அன்னைக்கு வந்துட்டு சாமிக்குன்னு சொல்லிட்டு நெனச்சு வேண்டுதல் வச்சு செய்யும்போது, அது சாமி நம்மளுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுற மாரி எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. ஸோ ஓகே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்துட்டு பண்ணி முடிச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது வந்து. ஸோ இது மாரியே வந்து நீங்களே எல்லாம் நெறைய பேர் வந்துட்டு பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்துட்டு இருந்திருக்கும். இருக்கும் கண்டிப்பா. ஸோ இது மாரி நீங்களும் வந்துட்டு பண்ணுங்க. பண்ணி வந்துட்டு பாருங்க. உங்களுக்கு நெனச்சது வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு நடக்கும் வந்துட்டு. முருகன வந்துட்டு நெனச்சு வணங்கி கும்பிட்டோம் அப்படின்னா, அது வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு நடக்கும்னு சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பை. சி யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.